தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தாவைக்காவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்து தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறாரு. இது தீய சக்தி ஆட்சி கிடையாது, நாங்கள் 1 ரூபா கொடுக்காம ஜெயிச்சு வந்திருக்கிறோம், ஜாதிக்கு ஓட்டு போடலை, மதம் பார்த்து ஓட்டு போடலை அப்படின்னு ஒரு கிரெடிட்டை பேசிகிட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? சார், அதாவது ஆதாரங்கள் மாற்றலை. தேர்தல் ஆணையத்தில் ஒரு அதிகாரிகிட்ட பேசியது. அப்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் அதாவது என்ன சார் காசு நிறைய இந்த வாட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அப்படின்னும் பொழுது ஆக்சுவலாக மத்தியிலிருந்து வந்தக்கூடிய அப்சர்வர் இங்கே இருக்கிற ஒரு அதிகாரி கூட பழக்கம். இங்கே இருக்கிற அதிகாரிக்கு அவர் சில விஷயம் கேட்கணும் போது இவர் எனக்கு லிங்க் பண்ணி விட்றாரு. அவர் ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்துக்கு வேலை பார்த்த ஒரு அதிகாரி சொல்லி விட்றாரு. இந்த மாதிரி கோட்டின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் சென்னையில், அவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும், யார் பணக்கார வேட்பாளர்கள், யார் அதிகமாக செலவு பண்ணுவாங்க, யார் மக்களுக்கு மோதிரம் கொடுக்குறது, மூக்குத்தி கொடுக்குறது, லட்டில் கொடுக்குறது, காசா கொடுக்குறது, கவரில் கொடுக்குறது, பேடிஎம் பண்ணுறது, அதெல்லாம் அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரியும், நீங்கள் பேசுங்கன்னா அந்த அதிகாரியோட நான் தொடர்பில் இருக்கிறேன், பேசிடுறேன். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, பொதுமக்கள் வெளியில் வரமாட்டேன்றாங்க. இப்போ எனக்கு 1000 ரூபா வருது அப்படின்னா பொதுவாக அந்த ஊரில் யாருன்னா 1-2 பேர் சார் இது மாதிரி தப்பு நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் நடக்கும்போது எங்கள் ஆளுங்க போனால் கப்புன்னு பிடிக்கிறதுக்கு இதாக இருக்கும். ஆல்ரெடி மாநில காவல்துறையை நினச்சி அவங்களோட இதில் தான் எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அப்படி அந்த மாநில காவல்துறையே நிறைய நேரத்தில் சரியாக செயல்படுறது கிடையாது. அவங்களே அந்த உள்ளூர் அரசியல்வாதியோட நட்பில் இருக்கிறாங்க. ஒரு சில குடவுன்லாம் கூட நீங்கள் காட்சி பார்த்துருப்பீங்க சமூகத்தில். நீங்கள் காசு கொடுக்குறாங்கன்னு பிடிச்சி வைக்கிறோம், நீங்கள் உடனே வாங்கினா அரை மணி நேரம் கழிச்சு வருது, 3/4 மணி நேரம் கட்சி வருது. இந்த தன்மையெல்லாம் இருக்கு. ஸோ நாங்கள் தேர்தல் ஆணையம் கொள்கை ரீதியாக இதை குறைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் நம்புறவங்களே இன்ஃபார்மர் ஆயிடுறாங்க, தப்புக்கு உதவி பண்றாங்க. காவல்துறையினரே தகவல் சொல்றது, இல்லை தாமதமாக வர்றது, இல்லைன்னா ஒரு அங்கே ஒரு 50 லட்ச ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னா 55,000 ரூபா வச்சுக்கிறவனை புடிச்சிட்டு கேஸை போட்டுருது. இதுக்கு என்ன நடக்க போகுது? பேரளவில் அவன் சொல்லுவான், இல்லைங்க இது ஏன் பண்ணணுமா, கோர்ட்டுக்கு போவான், அந்த 55,000 யாரு 5,000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. இது பேரளவில் நாம்கே வாசு போயிட்டு இது கேஸ் ஆகும். நேற்று கூட பாருங்க, ஒரு அவலம் அதிரடி தீர்ப்புன்னு போடுறாங்க சார் நம்பாளுங்க தலைப்பு செய்தியில். 10 வருஷம் கழிச்சு வந்தா எப்படி சார் அதிரடி தீர்ப்பு? ஒன்று அப்பாவு ஐயா ஜெயிஸ்டார் சொல்லுங்க, இல்லை ஐயா இன்பதுரை ஜெயிஸ்டார் சொல்லுங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலே முடிஞ்சிச்சு. 2016, 2021 முடிஞ்சு போச்சு. 2021, 2026 முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 2 சிஎம்ஏ மாறிட்டு 3ஆவதாக ஒரு சிஎம் வந்தப்போனா ஒரு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது சார். இந்த தீர்ப்பு அப்படியே கண்ணில், நான் ஒரு வழக்கறிஞர் தான், நான் எப்பவுமே கோர்ட்டை 95-99% பாராட்டி தான் பேசுவேன். சரி, நேற்று தீர்ப்புன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, அதிரடி தீர்ப்புன்னெலாம் ஏன் போடுறீங்க செய்தியில்? இல்லை, தாமதமாக வந்த தீர்ப்பு. 10 வருஷம் கழிச்சு வந்ததே பெரிய தீர்ப்பு. இல்லை, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருக்குது பாருங்களா. அரசியல் இவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க, இவ்வளோ மட்டமாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஓட்டை எண்ணி யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க, இந்த ஓட்டு செல்லுபடியாகுமா செல்லுபடியாகும், அது டெக்னிக்கல் கேஸு. அதாவது என்னன்னா, தபால் ஓட்டை கரெக்டாக என்ன அப்பாவு ஜெயிக்கிறார், தபால் ஓட்டு டிஸ்குவாலிஃபை ஆகுது, அதில் ஏஎச்எம் ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா இன்பதுரை ஜெயிக்கிறார். இதுதான் அதனுடைய பிரச்சனை. இது என்ன, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ராக்கெட் விட்டு 3க்கு போய் அது அப்படி புவியை சுற்றி அது ஃபோட்டோ எடுத்து வேற்று கிரகத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி மண் அள்ளி எடுத்துன்னு பண்ணுற வேலையா இது? இது ராதாபுரம் மிஷின் இருக்குது, தபால் ஓட்டுக்குது, எடுத்து எண்ணி சொல்லுங்கன்னா இந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் இன்னமும் திருப்பி இப்போ அப்பீல் வேற போகிறான் ஐயா இன்பதுரை. இல்லை, இதில் தீர்ப்பு அதன் மூலமாக என்ன ஆகும்? ஒன்றும் கிடையாது. கோர்ட்டு மேலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாமதப்படுத்தி வரும்போது அது இதாகும். இப்போ அவருக்கு பென்ஷன் இல்லைன்றாங்க. இன்பதுரை ஐயா பென்ஷனு கூட வழி இல்லாமலாம் இருக்க போற. இப்போ பென்ஷன் நிப்பாட்டா அதாவது கௌரவத்துக்கு கேஸ் நடத்துவாங்க. இப்போ அவரு இப்போ கீழ்கோர்ட்டில் இவர் ஜெயிக்கிறாரு உச்ச நீதிமன்றத்தில், அவர் அதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அப்பீல், அப்படிதான் போகுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி தேர்தல் ஆணையத்துக்கு வரும்போது இதே தான்
பணம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, கோர்ட்டுக்கு போனால் அது கேஸ் உடனே தீர்ப்பு வருமா, தேர்தல் ஆணைய வழக்கு எல்லாமே உப்பு சப்பு இல்லாமல் போகுதுன்றதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது பணம் எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. தாவேக்காலே ஒரு சிலர் கொடுத்துருக்கிறதா தகவல். ஆனா அதற்கு ஆதாரம் இல்லை, அதற்கு எவிடன்ஸ் இல்லை. இது ஒரு பேசுபொருள். பேசுபொருள் கடைசியா வந்து அவங்க கட்சியிலேயே ஒருத்தர் வந்து சொல்றாரு. இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா இல்ல நான் அப்படி சொல்லல, அதை திரிச்சிட்டாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வந்து பணம் வந்து கொடுத்தேன் அப்படி சொல்லவில்லை, கொடுக்கவில்லைன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அது வந்து அந்த மைக்கில் ஒளிபெருக்கி ஒளி வாங்கி அப்படி உங்களுக்கு சொன்னதுனால நீங்க வேணா யாரா வாங்கினவங்களை காட்டு சொல்லுங்க பார்க்கலான்னா, நீ வாங்கினியாப்பா காசு, நீ எங்கங்க குத்திங்க, நீ வாங்கினியாப்பா காசு, பணமா, நான்லாம் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது, இப்படிதானே சொல்லுவாங்க வாக்காளர்கள். இதுதான் நடக்குது நாட்டில். அதனால தாவேக்காவும் ஒரு மாற்று அப்படின்லாம் பேசாம அது சார். இன்னொன்று, மற்ற கட்சிகள், அதாவது சொல்லணும்னா சுருக்கமாக சொல்லணும்னா, தீய சக்தியில் சீட்டு கிடைக்காதவங்களும் ஊழல் சக்தியில் சீட்டு கிடைக்காதவங்களும் சேர்ந்து வந்த நல்ல சக்தி தான் தாவேக்கா. அதுதான் இப்போ ஒவ்வொருத்தரும் எப்பா இதுதான் நல்ல சக்தியா, இதுதான் தூய சக்தியா, எப்பா தூய சக்தி கொஞ்சம் வெளில வாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால இந்த நாட்டில் வந்து எல்லாம், அதாவது பெருமைக்கு பொய் பேசலாம், பெருமைக்கு பொய் பேசலாம். பொய் பேசுறதுல என்ன பெருமை இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. இப்போதான் ஒருத்தர் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. ஆனா என்ன கேட்டா அது வந்து நானே சொல்லிடுறேன் அவர் சார்பா, அது வந்து நான் சொன்னது வேற கருத்து, அதை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அந்த ஒளி வாங்கி ஒளி பெருக்கில் அது ஐயா நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் கரெக்டா நீங்க நம்ம அமைச்சர் செங்கோட்டையனை ஃபிட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். சொல்ல வந்த கருத்தை வந்து திரித்து வேறு மாதிரியாக போட்டுவிட்டனர். அந்த அரசியலை 50 வருட ஆண்டு காலமாக நாங்கள் வந்து அதை செய்தது கிடையாது. எங்கள் மடியில் பணம் இல்லை, எங்கள் வழியில் பயம் இல்லை, நீதி கண்டிப்பாக வெல்லும், வாழ்வுதனை சூதுக்கவும், இப்படின்னு ஒரு 50 லைன் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க சார். 50 வருஷம் அரசியல் அதேதான் டெம்போ, அதே ரிப்பீட்டு. நானும் எங்கன்னா வள்ளலார் அறக்கட்டையில் இருக்கிறவங்க சீட்டு கொடுப்பாங்க, ஐயா பட்டினத்தார் கூட அந்த வகையால யாருன்னா இது பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க. அவை வழிபாடு, திருவள்ளுவர் அந்த வாசகங்களை இது பண்ற ஒரு அறக்கட்டளை, இல்லை பாரதிதாசனோட அவங்க அறக்கட்டளை, இல்லை வந்து காசு வாங்காத ஒரு நேர்மையான ஒரு போலீஸ்காரருக்கு சீட்டு, அப்படிலாம் தேடி தேடி பார்க்கறாங்க. எப்படி பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்டுக்காரங்க தானே வந்து நிக்கிறாங்க. ஜேசிபி இடிக்குது சார், இடிக்காதன்றாப்ல, என்னப்பா ஊடாப்பா, அந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேணும், இல்லைன்னா உன்னை உதைப்பேன். செய்யறது யாரு? தாவேக்கா. போன பீரியட்ல யாரு செஞ்சது? திமுக. அதுக்கு முன்னாடி யார் செஞ்சது? அதிமுக. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இன்னும் இங்க மாறிச்சு, என்ன மாற்றம்? அதேதான். அதனால வந்து நான் எனக்கு வந்து அதேதான், அதே ஸ்கிரிப்ட் அதேதான். அதனால சீக்கிரமா அந்தந்த கமிஷன் கான்ட்ராக்ட் எல்லாம் வேகப்படுத்தி வேலைகள்லாம் நிக்குது அங்கங்க. அதை துரிதப்படுத்தினாங்கன்னா என்னடா பத்திரிகையாளர் இப்படி பேசுறாருன்னா, நான் வந்து நாட்டில் இருக்கிறத தான் சொல்ல முடியும். எட்டி பார்க்குற தேனாரம் பாலாரம் ஓடுது அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. நேத்தும் ஓடலை, முந்தானத்தும் ஓடலை, இன்னைக்கும் ஓடலை, அவ்வளோதான். கட்சியினோட பேர் மட்டும் மாறும், கட்சியோட பேர் மாறும், அமைச்சரோட இலாக்குகள் மாறும். ஒரு சிலர் நியாயமானவங்க இருக்கிறாங்க, நான் அப்படியே மோசம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏழை பாழிகள் அமைச்சர் ஆகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து விஜய் வந்து வழங்கியிருக்கிறார். ஆனா விஜய் அவர்கள் போற போக்கு சரியில்லைன்றதான் என்னோட புரிதல். நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுன்றது வேற, ஏழை பாழிகளுக்கு மக்களை வந்து அரசியல் ரீதியா முன்னேற்ற வைக்கிறீங்க, அதாவது உங்க கட்சிக்காரங்களை முன்னேற்றுறீங்கன்றதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா உங்களோட சேர்க்கை, உங்களோட செயல், உங்களோட நட்பு வட்டாரம், அது எல்லாமே வந்து மிக மிக மோசமான கேள்விக்கு விமர்சனத்துக்கு உள்ளானதாக இருக்கு. ஐயா ஆதவர்ஜனாவுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம்? ஐயா ஆதவர்ஜனா வந்து மிகப்பெரிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். ஐயா ஆதவர்ஜனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்சி வேலையை கொடுத்தீங்கன்னா அப்படியே பம்பரமாக சுற்றி செய்வார். பல வருடமாக தாவேக்கால பயணம் பண்ணவர். புஷி ஆனந்தியோட இன்னும் வேகமாக செயல்படக்கூடியவர். இல்லை அவர் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தீங்க, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொடுத்தீங்க, இல்லை ஒரு விவசாயிகளோட ஒரு போராட்டம் நடக்குது, ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா இப்போ அந்த ஈரோடு முத்துசாமி அவர்களை சொல்லுவாங்க. முத்துசாமி போய் ஒரு இடத்துல உட்காந்து பஞ்சாயத்து பேசினாலும் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு ஊரெல்லாம் அப்படியே சமமாய் போயிடுவாங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி எதனா பண்ணாரா? இல்லை, வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு இதை நடத்தி எத்தனை பேர் தான், ஒரு ஜெகதீஷும் அதுதான், அவரும் அந்த வேலையை பண்ணாருன்றீங்க, இவரும் அந்த வேலை பண்ணாருன்றீங்க. அதுக்கப்புறம் இல்லை ஒரு ஜோதிடர் கரெக்டாக சுழியை போட்டு சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் நடந்ததுன்றீங்க. அப்போ ஓட்டு போட்ட மக்களை நம்ப மாட்டீங்க.
எல்லாம் இந்த வேலை அப்போ நல்லா தெரியுது. அப்போ ஒரு சில வேலைலாம் பண்ணியிருக்கிறீங்க, சிந்திக்க விடாம செயல்பட விடாம அதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அதனாலங்க இப்போ அம்மையார் லீமா ரோஸ் சொன்னாங்க, அதிமுகவும் தாவேக்காவும் பேசிட்டு. அதுக்கப்புறமா வேற விஷயம் எதுவுமே வெளில வரலையே. யார் யாரோட பேசினா, என்ன பேசினாங்க, எப்போ பேசினீங்க, எதுக்கு அந்த டீல் சரியா வரல, இந்த டீலில் யாருக்கு என்ன ஆஃபர் பண்ண பேசப்பட்டது, ஏன் அது வந்து முடங்கிச்சு, அதுக்கப்புறம் யாருமே சொல்ல மாட்டாங்களே. அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மறைச்சிட்டாங்க. இப்போ பல்வேறு விஷயங்கள் திட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, அது வந்து அவங்க சொன்னது மாதிரி செய்யலை. 5000 ரூபாயும் 2500 ரூபாயும் அதிகமாக கடன் வாங்கினவங்களுக்கு 1 லட்சம் ரூபா அதுக்கு மேலே வாங்கினவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் போகுது. பல இடங்களில் விவசாயிகள் போராட்டம் நடக்கு. இது வந்து திமுக தூண்டி விட்டு தான் இந்த போராட்டங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அது மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், என்னுடைய பேரை வந்து ரொம்பவே வந்து நாரடிச்சிட்டீங்க, கரூரில் வந்து பாட்டெல்லாம் பாடினீங்க, இப்போ அந்த 10 ரூபா யார் வாங்குறா, இப்போ என்ன நியாயத்தை வந்து நீங்கள் இதுக்கு கற்பிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. அப்போ எல்லா பழியையும் வந்து இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய திமுகவினுடைய பேர்ல போட்டுட்டே இவங்க தப்பிக்கிறதுக்கான வேலையை மட்டும் செய்யறாங்களா, இது ஆட்சியை வந்து ஒழுங்கா நடத்துறதுக்கான எந்த விதமான செயல்பாடுகளும் தாவேக்காவுடைய கையில, விஜய் அவர்களுடைய கையில இல்லையா அப்படிங்கிற கேள்வி. சார் இந்த கேள்வியில வந்து நிறைய அரசியல் ஒளிஞ்சிருக்கு சார். அரசியல்னா எந்த மாதிரி அரசியல்னா, தாவேக்கா வந்து பொறுப்பு ஏற்றுக்க தவறுது, பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது விவசாயிகள் போராட்டம் எப்பெல்லாம் பண்ணாங்கன்னா, கஜா தானே புயலில் விளை நிலங்களில் பாழாச்சு, அப்போ போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து வெள்ளம் அதிகமாக வந்துச்சு, அதனால வந்து மூழ்கி பயிரெல்லாம் நாசமாக போனப்போ போராடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து வறட்சி அதிகமானப்போ வறட்சி நிவாரணம் கேட்டு போராடி இருக்காங்க. இன்சூரன்ஸ் காசு வந்து போதிய அளவுக்கு வரல. ஒரு சிலருக்குலாம் வந்து 10 ரூபா 200 ரூபாய்லாம் வந்து இன்சூரன்ஸ் காசுலாம் வந்துச்சு. 28 ரூபா ஒருத்தருக்கு நான் செய்தி போட்டுக்கிறேன். 28 ரூபா வந்து ஸ்கேன் பண்ணி அப்போ போட்டோம். இதெல்லாம் என்ன இது எவ்வளோ ஏமாத்துவேன். 28 ரூபா ஒரு டீயும் ஒரு பன்னு சாப்பிட்டா கூட காணாது. இதை வந்து ஒரு இழப்பீடு தொகையாக கிரெடிட் பண்ணி வெக்கமே இல்லாமலாம் மத்திய அரசு திட்டத்துக்கு கீழே வந்துச்சு. அதுக்கும் இப்போ அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சூழ்நிலை, அதாவது கால சீதோஷ்ண நிலை கேட்டார்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது கஜாவாக இருக்கட்டும், ஒக்கியாக இருக்கட்டும், நிவராக இருக்கட்டும், இல்லை மழை பொய்த்து போயிருக்கலாம், இல்லை மேட்டூரில் தண்ணி வராமல் போயிருக்கலாம், இல்லை எதனா நோய் தாக்கம் வந்து நெல்லெல்லாம் நாசமாக போயிருக்கோம், இல்லை கரும்பு வாழை கரும்பெல்லாம் அடிபட்டிருக்கோம், இல்லை போதிய விலை கிடைக்காம ஒரு பூ பயிர் பண்ணுறோம், அது போதிய விலை கிடைக்காம ரோட்டில் போட்டு வேஸ்ட்டாக போகுது, கத்திரிக்காய் வந்து திடீர்னு வந்து விலை போல் வேஸ்ட்டாக போகுது, தக்காளி விலை போகாமல் வேஸ்ட்டாக போகுது. இந்த சூழ்நிலைக்கு தான் இவங்க நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்திலையும் போராட்டம் பண்ணாங்க, அதிமுக ஆட்சி காலத்திலையும் போராட்டம் பண்ணாங்க. இது ஆட்சி காலன்றதை பார்க்கறத விட நான் என்ன பார்க்குறேன்னா, விவசாயிகளுக்கு பாதிப்பு போராட்டம், விவசாயிகளுக்கு பாதிப்பு போராட்டம், இதுதானே பார்வையா இருக்கணும். ஆமாம், யாரு ஆட்சியில இருந்தாலும் நெல் கொள்முதல் எல்லா ஆட்சி காலத்திலயும் பிரச்சனை. எல்லா ஆட்சி காலத்திலயும் 30 ரூபா 40 ரூபா பைக்கு கோணி பைக்கு பிடிக்கிறதுக்கு வாங்கினது அது கேவலம், அது நடந்திருக்கு. எல்லா ஆட்சி காலத்திலும் இது நடந்திருக்கு. மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவர் என்ன பண்ணணும், தண்ணி வருதா, விவசாயிகளுக்கு போதிய அளவுக்கு மின்சாரம் இருக்கா, கிடைக்குதா, இல்ல அவங்களுக்கு அந்த நெல்லை விற்கிறதுக்கு நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு கரெக்டா இருக்கா, இடைத்தரகர்கள் இல்லையா, இதை தானே பார்க்கணும். திமுக சொல்லி பண்றாங்க, அதிமுக சொல்லி பண்றாங்க அப்படின்னா இது என்ன, இது இதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்க அமைச்சரா இருக்கணும்? மடைமாற்றம் பண்றது லோக்கல்ல 2 கட்சிக்காரங்க பண்ணிட்டு போக மாட்டாங்களா சார்? டீ கடையில உட்காந்து அவதூறு பரப்புறது சார் இது. பா அவரு நல்ல டைப்புப்பா, இவங்க தான்ப்பா பிரச்சனை. இது உண்மையா இன்மையா, இது உண்மையான செய்தியா? இது தீர்வு தான் ஒரு அரசியலுக்கு அழகு. நீங்க என்ன தீர்வு கொடுத்தீங்க? விவசாய பிரச்சனை. உங்க முதல்வர் ஐயா தான் சொன்னாரு, விவசாயிகளோட கடன் ரத்து செய்யப்படும், முழுவதுமாக ரத்து செய்யப்படும். முழுவதும் அப்படின்ற வார்த்தை என்ன? இப்போ உங்களுக்கு முழுவதா ஓட்டு போடல, இப்போ உங்களுக்கு 108 இப்போ நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் குத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டுருக்கலாம் அப்படின்னு கேட்க தெரியுதே அந்த திருவாயி. அதே புத்தியில அதே எண்ணோட்டத்துல அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்கலாம் அல்லவா? ஆனா திமுக எல்லா வாசல்களையும் பூட்டி வச்சுட்டு அதான் அதுக்கு வர. ஸோ இது சரி, திமுக எல்லா வாசலும் பூட்டி வச்சிருக்குது. திமுக கிட்ட போயிட்டு திண்டுக்கல் பூட்டு சாவி கொடுப்பான்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்களே ஒரு பூட்டை செஞ்சு மத்திய அரசு கிட்ட கொடுத்துட்டு, சார்
உங்கள் கௌரவம் உங்களுக்கு முக்கியம், நீங்கள் பூட்டு போட்டுக்கோங்க சார், சாவி நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு போய் பேசிக்கலாம்ல. பணம் யாருக்கு விடுவிக்கணும்? நீங்க பாத்தீங்களே, அருமை பிரதமர் நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் பணத்தை விடுவிக்கணும். அவரு சொல்லணும், அவர் சொல்றத நிதித்துறை அமைச்சர் கேட்கணும். இல்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் பாத்தீங்களே, அம்மா நீங்களும் தமிழ் பேசுறீங்க, நானும் தமிழ் பேசுறீங்க, என் படம்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, இப்பதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, என்னை வந்து அவங்க ஒரு ஹீரோவா பாக்குறாங்க, நான் வந்து வெறுங்கையோட போய் ஜீரோவா அங்க நின்னா நல்லா இருக்காது, அதனால பணங்கன்னு அதெல்லாம் போட்டு கொடுங்க, கேட்டு இல்லை ஒரு போகும்போதே ஒரு காகிதத்துல இது திட்டம் ஏன்னா ஒரு அறிவிப்பு கொடுங்க. வந்துட்டேன், பாஜக அமைச்சர்லாம் பார்க்கல, மத்திய அமைச்சரா பார்த்து வந்துட்டேன், என் பேரு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், உங்க பேரு நிர்மலா சீதாராமன், நீங்க ஒரு மத்திய அமைச்சர், கட்சி கொள்கையெல்லாம் விட்டுருங்க, பணம் தேவைப்படுது, பணம் இல்லை, கஜானா காலி, எதனா பார்த்து செய்யுங்க, வெறுங்கையோட என்னை அனுப்பாதீங்க, ஏதோ ஒரு திட்டம், ஒரு ஒப்புதல், இல்லை ஒரு அரசாணை, இல்லை ஒரு வாக்குறுதி, நீங்களே கூட அறிவிப்பு விடுங்க, நான் கேட்ட மாதிரி வேணாம். இது பண்ணியிருந்தா ஆக்கப்பூர்வமான அரசியல். அவங்க பூட்சாவி பூட்டாங்க, பணத்தெல்லாம் மூடிட்டாங்க, வரல, வழி இல்லை, போல வைக்கலன்னா என்னது இது? இதுதான் ஒரு முதலமைச்சரோட பேச்சா? இதுதான் பிரச்சாரமா? இன்னமும் எதிர்கட்சியில இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களா சார்? நீங்க வந்து 1 மாசம் ஆக போகுது சார் கிட்டத்தட்ட. அமைச்சர்கள் ஏதோ அவங்கவுங்க தகுதி ஏதோ ஓடுறாங்க போறாங்க, ஏதோ முயற்சி பண்றாங்க. நீங்க என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க நான் கேட்கிறேன். முதலமைச்சரை பார்த்து நான் என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க? என்ன வருவாய் இந்த ஒரு 20 நாள்ல மத்திய அரசு கிட்ட பேட்டு நீங்க வாங்கிட்டீங்க? இல்லை எதனா ஒரு ஃபைலு, ஒரு 800 கோடி விடுவிப்பு, இல்லை ஒரு 2000 கோடி விடுவிப்பு, எதனா ஒன்று. அப்புறம் எதுக்கு போனீங்க? பின் எதற்கு செஞ்சீங்க? பிரதமரை பார்ப்பதற்கு சும்மா தமாசுக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்களா? டீ குடிச்சிட்டு வரத்துக்கு? இங்கேயே நமக்கே நல்ல டீ காஃபி முந்திரி பருப்பு பகோடாலாம் இருக்குமே, எதுக்கு அவ்வளோ தொலைவு அம்மாந்தளவு போனோம்? தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து சிலபஸ்லேயே இல்லை. அது தமிழ்நாட்டில் ஜியோ இருக்கு, நீங்கள் பாடிட்டு போகலாம், உங்களை யாரும் தடுத்து நிற்கிற? நாங்கள் பார்க்க மாட்டோமா மக்கள்? அப்படின்னா விட்டா கொடுத்துருவோம் முதலமைச்சரை, இல்லை தமிழக அரசு விட்டு கொடுத்துருவோமா தமிழ்நாட்டு மக்கள்? அதெல்லாம் வேற யாரெல்லாம் வந்து இங்க கேட்க கூடாது. புரிதல் இல்லாம சார். அதாவதுங்க ஒரு விஷயம் சார், நம்முடைய முதலமைச்சர் மீதோ இல்லை தமிழக அரசு மீதோ இங்க இருக்கிறவங்க விமர்சனம் பண்றதுன்றது வேற. வெளியால் வந்து நீங்க வந்து வேற எதனா அரசியல் பண்ணி இங்க விளையாட்டு காட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து மக்களும் விட மாட்டாங்க, ஓட்டு போட்டவங்களும் விட மாட்டாங்க. அந்த கண்ணிய மோசமான அரசியலை யாரும் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு அதிமுகவோட அரசியல் விவகாரங்கள்ல கவர்னர் அதிகமா தலையிடுறாருன்னு சொல்லிட்டு திமுக கருத்து தெரிவிச்சு. அதுக்கப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமி விசாரித்து இது அப்படி போதான்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகள், நிர்மலா சீதாராமன் கேஸ் வந்தது, கவர்னர் மாளிகையில ஒரு சிலர் தப்பா பண்றாங்க, மாணவிகளை பேசுறாங்கன்னு ஒண்ணு, அதோட ஆய்வுக்கு போனதை நிறுத்தினவர் தான் கவர்னர். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆய்வே கிடையாது ராஜ்பவன்ல இருந்து. அப்புறம் அது பொத்துனாப்பெல்லாம் அந்த கேஸை மூடி கீடி ஒண்ணுமே இல்லாம அந்த அம்மையார் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி போயிடுச்சு. இதை விசாரிக்கிறதுக்கு சிறப்பு அதிகாரி, அந்த அதிகாரி, இந்த அதிகாரி எல்லாம் போட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில விஷயம்லாம் வரும்போது தமிழக அரசியல்ல கம்யூனிஸ்ட் கட்சி கூட கேட்பாங்க, கூட்டணியில் இருந்தாங்க, அவங்களும் விட மாட்டாங்க. அதனால தமிழ் தாய் வாழ்த்து வந்து உங்களுக்கு புரியல, புரியாம யாரோ சொல்லிக்கிறாங்க, நீங்களும் அதை வந்து ஒரு பேஜா எடுத்து உள்ள வச்சுட்டு தேவையே கிடையாது சார். இப்போ என் வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்கும் சார், நான் போய் பக்கத்து தெருவில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் போய் என் வீட்டு பத்திரம் உங்ககிட்ட இருந்தா கூடு அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? தப்பு இல்லை அது. அது மாதிரி அப்படி பண்ணதுதான் அது. நம்மளோட அடையாளத்தை போய் இன்னொருத்தவங்க கிட்ட அதை பத்தி கேட்கறது. ஏன் இதே மற்ற முதலமைச்சர் கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னார் சதீஷன்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எந்த பாட்டு எங்க பாடணும்னு எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் எந்த பாட்டு முதல்ல பாடணும், எந்த பாட்டு 2வது பாடணும்னு. ஜனகணமன ரொம்ப நாளா பாடினுங்கிறோம், போயிட்டு வேற வேலை என்ன பாருங்கன்னு கலாச்சி அனுப்பிச்சு விட்டாப்புல. அது ஏன் அது? ஆமா, இன்னொன்னு சொல்லி இருக்கிறாரு, தமிழக அரசு தடுமாறுகிறது, கேரளா தெளிவாக இருக்கிறது இந்த விஷயத்துல. சார் அவர் அரசியல்வாதி சார், சதீசன் வந்து அரசியல்வாதி. 3லேருந்து 5 மணிக்கு பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ பேர் வருவாங்க, வரவங்களை எப்படி உட்கார வைக்க முடியும், எவ்வளோ நாள் இந்த திட்டத்தை நடத்த முடியும்னு அவங்க இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம தலைமைச் செயலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து உள்ளே வராததுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இன்னும் ஏற்ற முடியுமோ ஏற்ற முடியும். அந்த மாதிரி வேலைலாம் நடக்குது. இல்லை, அந்த ரீல்ஸ் போடுறதுக்கு ஆள் வர்றதுனால இந்த தடுப்பு. ரீல்ஸாக போடுவீங்களோ ரியலாக பண்ணுவீங்களோ, செயல்படணும். சரி, நீங்கள் செயல்படும் போது தான் மக்களுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பிரச்சனை இருக்குது, ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. யாருன்னா ஒருத்தர் சத்தியம் பண்ண சொல்லுங்க, போய் தாசில்தார் ஆஃபீஸ்லலாம் யாருமே லஞ்சம் வாங்குறது இல்லைன்னு. இல்லை யாருன்னா ஒரு பொதுமக்களை ஒரு 100 பேரை
கோரிக்கை வைங்க தாவேக்கா சார்பா. நான் இந்த தாசில்தார் ஆஃபீஸ் போனேன், இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போனேன், எனக்கு 10 பைசா வாங்காமல் பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு காசு வாங்காமல் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே பண்ணாமல் இந்த காவல்துறையில் விசாரித்து என் தங்கத்தை மீட்டு கொடுத்தாங்க, ஒரு 100 பொதுமக்களை போட சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோட கருத்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கருத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அடுத்த நாள்ல இருந்து நான் வந்து தாவேக்காவோட இந்த நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா சார், மக்கள் சந்தோஷப்பட்டுட்டாங்கன்னா அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சாங்க, அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்கன்றதா இந்த அரசியல் ஆட்டம். நிச்சயம் இதை நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா என் போன்ற பத்திரிகையாளர்கள், விமர்சனம் பண்ணுபவர்கள் எங்களோட விமர்சனத்தை மாத்திக்குவோம். அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னடா இவரு முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்றது. இப்போ மக்களுக்கு நல்லது பண்ண மேகதாது திட்டம் ரத்து அப்படின்னு கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு நீங்க சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்னா என் பார்வைக்கு யாரு ஆளுமை? ஜோசப் விஜய் சார் தான் ஆளுமை. டிகே சிவகுமார் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சட்டப்படி நடக்கணும், ஒத்த செங்கல் கட்ட விட மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்கிற? கூட்டணினா என்ன வேணா பேசுவீங்களா? வார்த்தை முக்கியம். அப்படி அவர் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார் பக்கம் நான் போவேன்? ஒரு தமிழக இந்த நாட்டினுடைய பிரஜையா, தமிழ்நாட்டினுடைய ஒரு பத்திரிகையாளரா, இல்ல ஒரு அரசியல் விமர்சனம், நான் யாரு கூட போய் ஆகணும்? எது தர்மம், விஜய் எது நியாயம்? அதுதான் அததான் நம்ம சொல்றோம். திமுக தீய சக்தி, அதிமுக அடமானத்தில் இருக்குது, ஊழல் சக்தி. சார் இதெல்லாம் நிறைய பேசியாச்சு, நிறைய கேட்டாச்சு சார். ஃபுல்லா அதை பேசி தான் சார் 2 வருஷத்துல 108 எம்எல்ஏ ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னமும் அதே பழைய தேஞ்சி போன டேப்பு மாதிரி தானே பேசுறீங்க. மக்கள் பிரச்சனைக்கு வாங்க, மக்கள் தேவைக்கு வாங்க. அடுத்தது என்ன? இங்க இருந்து இந்த ஆட்சியை எப்படி மேல எடுத்துட்டு போறது, இங்க இருந்து அமைச்சர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கறது, மக்களோட குறைகளை எப்படி போக்குறது, அதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக. நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி பயணிக்கிறது என்று. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி சார்.